இப்படிதான் பாக்குறவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அது ரேண்டமா பண்ணதுதான். லட்டு செம. தேங்க்ஸ்பா ஃபர்ஸ்ட் முயற்சிப்பா. நான் என்ன ஷார்ட்ஸ்ல போடுவதுன்னு தெரியல, ஆனா எல்லாம் போட்டு விட்டுருக்கேன். நானும் அதே தான். வியூஸ் வருது ஆனா லைக் தான் வர மாட்டேங்குது. அத விடு, பாத்துக்கலாம். லைக்கா முக்கியம். பாத்துக்கலாம். அதாவது 10 வியூஸ் 20 வியூஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்கு? அதுவே சக்ஸஸ் தான். எப்பயுமே வந்து நம்ம எப்பயுமே ஒருத்தங்க ஒரு விஷயத்த பார்க்கறதும் சரி, ஒருத்தங்களை பார்க்கறதும் சரி, எப்படி தெரியுமா பார்க்கணும்? இந்த இதாக பார்க்கணும். பாசிட்டிவை தான் அதிகம் பார்க்கணும், நெகட்டிவ் பார்க்கக்கூடாது. ஏன் ஜென்ஸு எதுக்கு இது சொல்லு? நெகட்டிவ் பார்க்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான். பாசிட்டிவ் தான் அதிகமாக பார்ப்பேன், நெகட்டிவ் கம்மியாக தான் பார்ப்பேன். அதனால தான் நான் எனக்கு வந்து மோஸ்ட்லி யார் கூடயுமே வந்துட்டு நானாக சண்டை போடணும், வெறுக்கணும்னு நானாக யோசிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் அவங்க நெகட்டிவே பண்ணியிருந்தா கூட நான் அதை பாசிட்டிவில் தான் பார்ப்பேன், ஒழிஞ்சு நெகட்டிவில் பார்க்க மாட்டேன். அவங்க சிச்சுவேஷனில் அவங்களுக்கு என்னவோ அப்படி யோசிப்பேன். சரியா? அதனால் பாசிட்டிவாக இருக்கிறனால தான் நம்ம லைஃப் ஓடுது. ஓகே, நெகட்டிவாக யோசிச்சோம்னா என்றைக்கே நம்ம போயிருக்கணும், முடிஞ்சே போயிருக்கணும். அதனால் பாசிட்டிவிட்டி. இப்போ இவ்வளோ வியூஸ் வருதா? ஓகே. இப்போ எதை எடுத்துக்கணும்? லைக் கம்மியாக இருக்கா, வியூஸ் அதிகமாக இருக்கா, வியூஸை எடுத்துக்கலாம். லைக் அதிகமாக இருக்கா, லைக் எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் விட அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களா, அதை எடுத்துக்குவேன். எனக்கு என்னென்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட எனக்கு சக்ஸஸ் தான். நான் அப்படி தான் யோசிப்பேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம், அதில் வந்து இவ்வளோ வியூஸ் போகணும், அவ்வளோ வியூஸ் போகணும், அதெல்லாம் கிடையாது. அது மூலிமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு ஓகேன்னு இருக்கும். அவ்வளோதான். அது மட்டும்தான் யோசிப்பேன், அதிகமாக யோசிக்க மாட்டேன். வீவர்ஸே முக்கிய, வசனத்தை பாரு. வீவர்ஸா முக்கியம், வசனத்தை பாரு. அதே தான். எனக்கு அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்களா, அது போதும். நான் போட்ட ஷார்ட்ஸுக்கு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம பண்ணதான் அங்கே பிடிச்சிருக்கு, போதுமானது. சரியா? லைக்கெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. 4 பேர், அந்த வீடியோவுக்கு 4 சப்ஸ்கிரைபர்ஸ். லட்டு டோட்டல் வியூஸ் எத்தனை மில்லியன் போயிருக்கு? அது 6 மில்லியன் கிட்ட போயிருக்கு. நல்ல வசனம் தான் சகோ. அதாவது இது மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா தூக்குதுங்கிறதுக்காக போட்டது தான். ஏன்னா எல்லாம் கவலையில் தான் இருக்கிறாங்க. அதனால கவலையானது போடும்போது கவலையாக போயிடுது போல. அதுதான் விஷயம். என்ன பண்ணுறது? தடியா இதையே பண்ணுடா டே, கண்டிப்பாடா. இனி வந்து நம்மளோட ஓன் தாண்டா இருக்குதுல்ல. 6 மில்லியனா 5 மில்லியன் சம்திங்கோ போயிருக்கும். தெரில, எனக்கு கரெக்டாக தெரில. பார்த்து வேணா சொல்லிட்டா. இனிமேட்டுக்கு அதுதான். என்னன்னா இங்கே ரொம்ப நாய்ஸாக இருக்குது. மைக் எடுத்து வரணும்னு பார்க்குறேன், மைக் எடுத்துகிட்டு வரவே முடியறதில்ல. மறந்துடுறேன். எடுத்து வெளியே டேபிளில் வச்சுருக்கேன், அதை கொண்டு வரக்கு மறந்துடுறேன். ஆமாம், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குடா. அப்போ அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். அவ்வளோதான். ஃபாரோ 5. ஆனால் அந்த வாய்ஸ் இதுக்கு அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நல்லா இருக்குல்லட்டுமா. 5.4 மில்லியன் வாய்ஸ் இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓ, லைவ் பேசுறதுக்கு அதுக்குமா? ஃபோனுக்கு லைவுக்குமே வித்தியாசம்தாம்மா இருக்கும். நான் சாப்பிட்டு வரேன். ஓகே, சாப்பிட்டு வாப்பா. நம்ம ஃபோனில் பேசுகிறோம்ல, ஃபோனில் பேசுகிற வாய்ஸுக்குமே லைவ் வாய்ஸுக்குமே வித்தியாசமாக தான் இருக்கும். நானே பார்க்குறேன் இந்த லைவ் வீடியோவில் வந்து பார்த்தா ரொம்ப மூஞ்செல்லாம் ரொம்ப உருண்டையாக தெரியுது. ஆனால் இதே வந்து நம்ம இருக்கிறது நேராக பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது வீடியோவுக்கு. போகலாமா? போய் பெட்ரி குட்டியை கூட்டிகிட்டு வரலாமா? மணி 1:30 யாரெல்லாம் வரீங்க பெட்ரிக் கூப்பிட்றதுக்கு? லட்டு எத்தனை சப்ஸ்கிரைப் ரீச் ஆனால் சில்வர் ப்ளே பட்டன் வரும்? 1மா? 1 லேக், 1 லட்சம். ஆமாம், 1 லட்சம் வாங்குவோம் ஃபாரூக். கண்டிப்பாக நம்மளும் வாங்குவோம், அதெல்லாம் வாங்குவோம். அது வரைக்கும் நம்ம வாயறதான் இல்லை. நீங்கள் உங்கள் முகத்தை ஜூம் பண்ணுறீங்க. பண்ணலப்பா, இங்கே பாரு. எங்கே ஜூம் பண்ணுறேன்? எதுவுமே பண்ணல, அதுவா ஆகுது. ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல.